வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல தேங்காய் பூரான் போலி பண்ண போறோம். போலிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த பாத்திரத்துல 1/4 கிலோ மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மேல் மாவு சுவைக்காக 2 பிஞ்ச் உப்பு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாதான் போலி நல்லா சாஃப்டா இருக்கும். 5 to 6 நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாதான் மைதா மாவுக்குன்னு ஒரு இழுவத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த இழுவத்தன்மை தெரியாம போலி தட்டுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட 3/4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா மாவுல இந்த மாதிரி பெரட்டி வச்சு 1.5 to 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3/4 கப் பொடித்த வெல்லம், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் உருகுனதும் இதுல 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த தேங்காய் துருவலை 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம்னா தேங்காய் துருவல உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். பூரணமும் நல்ல வாசனையா இருக்கும். 5 நிமிஷமா நிதானமான தீயில வச்சு வதக்கியாச்சு. தேங்காய் துருவெல்லாம் நல்லா வதங்கி அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். தேங்காய் துருவலும் வெள்ளைக்கரைசலும் ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து கையில தொட்டு பார்த்தா ஒட்டாம இருக்கணும். அந்த பதம் வர வரையும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப கையில தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மாவு 2 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப இந்த மாவை தனித்தனி உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். போலிக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு, பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போலியை தட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பவுல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்த்து பண்றதுனாலும் பண்ணிக்கங்க. நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்து பண்ண போறேன். நான் இன்னைக்கு வாழை இலையில தான் போலியை தட்ட போறேன். இதுக்கு பதில் நீங்க பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது பட்டர் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. வாழை இலையில லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச நெய் எண்ணெய் கலவையை லைட்டா கையில தொட்டுட்டு
ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா விரிச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி விரிச்சா போதும். இந்த மாதிரி லைட்டாக விரிச்சிட்டு ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய் அல்லது எண்ணெயை தொட்டுட்டு நல்லா பெருசாக தட்டிக்கலாம். மாவு 2 மணி நேரம் ஊறினதுனால நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வருது. ரொம்ப திக்காவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் எந்த அளவு திக்னஸ்க்கு தட்டியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு போலியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், போலியை போட்டு எடுத்துடலாம். இப்போ போலியை போடுறதுக்கு தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடையே எடுத்து இப்படியே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த சைடு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல போலி உப்பி வருது. இந்த மாதிரி உப்பு வெந்ததுன்னா சூப்பரான சாஃப்ட்னஸில் இருக்கும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ஒவ்வொரு பக்கமுமே 2 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வெந்து போலி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான தேங்காய் பூரண போலி ரெடி ஆயிடுச்சு. ரவா பூரண் போலி பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1 கப் மைதா மாவு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் உப்பு. உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும், மேல் மாவு சுவைக்காக. இது எல்லாத்தையும் நல்ல உப்பும் மஞ்சள் தூளும் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட தளர்வா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவோட இந்த மாதிரி நல்ல தளர்வா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது கூட மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசையணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும். நம்ம இந்த மாதிரி பிசைறது தான் போலியே நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் தொடர்ந்து பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஊறணும். ரவா பூரணத்துக்கு 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் உருகினதும் 1/2 கப் ரவை, 1 கப் மைதாக்கு 1/2 கப் ரவை. இதை இந்த நெய்லேயே நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். ரவை நெய்லேயே வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டிப்படாம. ரவை நம்ம ஊற்றின வெள்ளை கரைசலை எல்லாம் எடுத்து
வெந்து கெட்டியாகி வரும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். சேர்த்த வெள்ளைக்கரைசலெல்லாம் ரவை இழுத்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரவை வெள்ளைக்கரைசலெல்லாம் இழுத்து நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். மாவு பிசைஞ்சு ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு. இதை மறுபடியும் நல்ல ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைகிறது தான் போலி வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு. ரவா பூரணம் ஆறிடுச்சு. கையில் எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு இதை வந்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவு எடுத்திருக்கேன். எப்பவுமே மாவை விட பூரணம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அப்போதான் மாவில் பூரணம் வச்சு தட்டும்போது பூரணம் எல்லா பக்கமும் பரவி போலி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து உருண்டையாக வச்சிடலாம். எல்லா பூரணத்தையும் உருட்டி வச்சாச்சு. போலியை தட்டிடலாம். வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்ன ரவுண்டாக விரிச்சுக்கணும். ஒரு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு ரவுண்டாக தட்டிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சதுனால தட்டுறதுக்கும் நல்லா வருது பாருங்க. நல்லா பெருசாக பிரித்து தட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த அளவு திக்னஸ்க்கு தட்டிக்கங்க. இனி இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். போலியில் சுற்றி விடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஃபுல்லாக நெய் வேணாலும் சேர்த்துக்கங்க அல்லது ஃபுல்லாக எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. நான் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போலி சுட போகிறேன். போலியை போடுறதுக்கு தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானா போதும். தட்டி வச்ச போலியை இந்த பேப்பர்லேருந்து இப்படி எடுத்துடலாம். எண்ணெய் அப்ளை பண்ணதுனால ஈஸியாக எடுக்க வந்துடும். போலியை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலையும் சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் நெய் கலவையை ஊற்றியாச்சு. ஒரு சைடு வேகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்வீட்டுங்கிறதுனால வேகமாக வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் நெய் கலவையை மேலையும் சைட்லையும் கொஞ்சம் ஊற்றலாம். அந்த சைடும் வெந்துச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி பெரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். சூப்பராக டேஸ்டான சாஃப்டான ரவா பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா போலியையும் போட்டு எடுத்தாச்சு. சுவையான சாஃப்டான ரவா பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூரண போலி பண்ண போறோம்.
இந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட தளர்வா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் போலி தட்டுறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து போலி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ 5 நிமிஷமா மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. நான் வந்து இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் அல்லது குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாவு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். இந்த பேனில் 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல்ல இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ 4-5 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். தேங்காய் துருவல் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வாங்கும்போது கல் மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைச்சாச்சு. நம்மளுடைய பூரணம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்தோம்னா போலி சாப்பிடும்போது இந்த பூரணம் நெய் வாசனையோட நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு உருட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் தனித்தனியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து இலையில வச்சுட்டு கையில் இந்த மாதிரி 3 விரலில் படுற மாதிரி எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கணும். இந்த மாதிரி விரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இதில் வச்சிடலாம். எப்போவுமே பூரணம் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து போலி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த எக்ஸஸான மாவை மட்டும் எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ண பக்கம் இந்த சைடு வர்ற மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் விரலில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து நல்ல பெரிய ரவுண்டாக விரிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி விரிச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காகவே தட்டிக்கங்க. நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு.
மீடியம் திக்னஸில் இருக்குது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடையே எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் தடவி நம்ம போலி தட்டினதுனால நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துடும். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா ஸ்வீட் போலிங்கிறதுனால கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நிறைய வேணாலும் விட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதில் எண்ணெயோ அல்லது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையோ விட்டுக்கலாம். இப்போ போலியை பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே லைட்டாக நெய் விடுறேன். அந்த சைடும் போலி வந்துடுச்சு. ஒரு தடவை பரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். சும்மா போலியை வந்து திருப்பி போடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான தேங்காய் பூரன் போலி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பூரன் போலி பண்ணலாம். 2 கப் மைதா, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு, உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும். அந்த மாவில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கணக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். சப்பாத்தி மாவை விட தளர்வாக பிசையணும். பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சப்பாத்தி மாவோட தளர்வாக இருக்குது. நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி பிசையணும். எந்த அளவுக்கு இப்படி நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து போலி நல்லா மிருதுவாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியில் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை மாவோட மேல் பக்கமும் இந்த சைடும் போட்டு நல்லா தடவி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போலி பண்ணலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும் மாவு. பூரணம் பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, குழையக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெந்திருக்கணும். நீங்கள் பருப்பை ஊற வைக்கலை, உடனே வேக வைக்கணுன்னா ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடித்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பொடித்த வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும். பாக காய்ச்ச வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்ச உடனேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல், இதை வந்து நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவலை நெய்யிலேயே வதக்கி பண்ணோம்னா போலி நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா நெய்யில் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா வேக வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிண்டிக்கணும். கட்டிப்படாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கிண்டிக்கணும்.
ஸ்டவ்வை வந்து கிண்டும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும், அது வரைக்கும் கிண்டிக்கலாம். பூரணம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது. இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இந்த பூரணம் ஆறட்டும். ஆறின பூரணத்தை உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். மாவு வந்து இப்படி இழுவத்தன்மையோடு இருக்கணும். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஊறுனா தான் இப்படி இருக்கும். உருண்டை பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். மாவையும் பூரணத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இலைக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் நீங்கள் மாதிரி எண்ணெய் தடவி போலி தட்டிக்கலாம். அவன் எடுத்த ஒரு உருண்டை இதில் வச்சுட்டு லேசாக வந்து இந்த 4 விரல்லையும் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி விரிச்சுக்கணும். லேசாக விரிச்சிட்டு பூரண உருண்டையில் எடுத்து ஒன்று இதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். லைட்டாக மட்டும் மேலே கொஞ்சமாக மாவை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்படி பெரட்டி போட்டுடணும். பெரட்டி போட்டுட்டு மறுபடியும் 4 விரலில் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அகலமாக விரித்து தட்டிக்கணும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா தட்டுறதுக்கு நல்லா வருது பாருங்கள். தட்டியாச்சு. இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தட்டி வச்ச போலியை இதில் அப்படியே இலையோடு கொண்டு வந்து போட்டு அப்படியே எடுத்துடலாம். அழகாக வந்துடும். நம்ம இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால எடுத்து போடும்போது நல்லா கரெக்டாக தோசைக்கல் மேலே விழுந்துருச்சு. போலியை போடும்போது தோசைக்கல் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானா போதும். போலியில் ஊற்றுறதுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நெய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது எண்ணெய் மட்டும்னாலும் போதும்னாலும் பரவாயில்ல. சுற்றிலும் நெய் விட்டுக்கிறேன், அதாவது நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவை. ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் மேலே இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த கலவையை தடவிக்கலாம். பரட்டி போடும்போதே போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. அந்த சைடும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். போலி வெந்துட்டு இருக்கும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். பருப்பு பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பூரண் போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.